தங்கம் உயரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் இவ்வளவு உயரும், ஒரு 8000 ரூபா ரேட்டை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு தங்கம் வந்து அவசியமானு கேட்கணும். இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது சார். ரூபாயினுடைய மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருக்கா சார்? இருக்கு, டெஃபினட்டா. அப்போனா விலைவாசியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போனா நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா இந்த வருட இறுதிக்குள்ள 1 லட்சம் ஏறிடுமா? நகை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நீங்க சொல்ற மாதிரி குறையலான்னு சொல்றீங்க. கண்ணன்ட்ட நமக்கு ஒரு எத்தனை கோடி வச்சிருப்பாரு? 50 லட்சம் வச்சிருப்பாரா? 1 கோடி வச்சிருப்பாரா? 2 கோடி? தங்கம் எங்கேயுமே நவரில் கிராம் 2500 ரூபாயில சுத்திக்கிட்டே இருந்துச்சு 3-4 வருஷம். அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை இயக்குனரும் பொருளாதார நிபுணருமான சொக்கலிங்க பழனியப்பன் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தங்கத்துக்கு இந்த வாழ்க்கை என்ன சார்? இது மக்களை அண்டவே முடியாதா? இந்த 2025 பிறந்து 42 நாட்களுக்குள்ள ஒரு சவரனுக்கு 7000 ஏறி இருக்கு. பிப்ரவரி பிறந்து இப்போ 12 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள 3000 இருக்கு. எதனால இந்த இது சார்? அது கடந்த ஒரு வருஷத்துல நீங்க சொல்ல இன்னையிலேருந்து எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னால தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ 35% உயர்ந்திருக்கு. ஓ, எதுவுமே 35% உயர்ந்திருக்கு. அதாவது தங்கம் உயரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் இவ்வளவு உயரும், ஒரு 8000 ரூபா ரேட்டை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. இன்னைக்கு அந்த ரேட்ல நிப்பாடு கிட்டத்தட்ட சவரன் வந்து 64,000 ரூபா. ஆமாம் சார். இடையில இதுக்கு முன்னால ஒரு இன்டர்வியூலாம் நீங்க கேட்கல, லட்ச ரூபா போயிருமான்னு கேட்டுக்கிட்டு. ஆமா, அது 50,000 இருக்க இல்ல. ஆமா, 50, 48,000, 50, அது 6 மாசத்துக்குள்ள சார் லட்ச ரூபா போகுமான்னு கேட்டீங்க. ஆமா, அது மாதிரி இப்ப தங்கம் வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அதாவது பல காரணங்கள் இருக்கு. நம்ம ஜென்ரலா சொல்ற காரணங்கள் பல காரணங்கள் இருக்கு. பல காரணம் என்ன சார்? உதாரணத்துக்கு நம்ம மத்திய ரிசர்வ் வங்கிகள், சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்க்ளூடிங் இந்தியா, ஆர்பிஐ, அவங்க வாங்குற தங்கம் அதிகமாக வாங்காத. இப்போ நம்ம இந்தியா, ரஷ்யா, டர்க்கி, கத்தாரு, இது மாதிரி பல நாடுகள் தங்கத்தை தங்களுடைய ரிசர்வுக்காக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு சார் தங்கத்தை வாங்கி வச்சுக்கணும்? அவங்களுக்கு என்ன கழுத்தில் நகையை மாட்டிக்க போகிறாங்க? கரெக்டு. ஸோ இப்போ நம்ம அது ஒவ்வொரு காரணமாக பார்ப்போம். மேஜர் ரீசன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் பேங்க்கு அது ஏன் வாங்குறாங்கங்கிறதையும் பார்த்துருவோம். சென்ட்ரல் பேங்க் பையிங் ஒன்று. செகண்ட் திங் வந்து டாலர் வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரென்தன்னா டாலர் உயர்ந்துகிட்டு இருக்கு, ரூபாய் விழுந்துகிட்டு இருக்கு. அது காரணம் 81, 82, 83 அப்படி இருந்து இப்போ 87க்கு வந்துருக்கு. ஆமாம் சார், ரூபாய். ஸோ நம்ம வந்து தங்கத்தை வந்து முழுவதுமாக இறக்குமதி செய்கிறோம். அப்படிங்கையில் இந்த டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகையில் இறக்குமதி செய்கிற பொருட்களுடைய விலை பூரா உயரும். ஓ, டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு குறையதுனால நம்ம அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது. அதிகமான ரூபாய்களை கொடுத்து தங்கத்தை வாங்குறோம். அதை டாலராக கொடுத்தா நம்மளுக்கு லாபம் தானே? லாபம் ஜென்ரலாக. ஸோ இப்போ அதனால, ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கவங்க யாரும் டாலரில் ஈஸியாக டிரான்சாக்ட் பண்ண முடியாது. ஓகே, எல்லாரும் கம்பல்சரியாக ரூபாயில் தான் வர்த்தகம் பண்ணி ஆகணும், டிரான்சாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனு, அதுவும் ஒரு ஜென்ரல் ரீசன்ஸ். விலைவாசி உயர்வு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டிமாண்ட் சப்ளை, போர், இது ஏற்கனவே இருக்கிற போர், இதெல்லாம், அப்புறம் மைனிங்கு, ப்ரொடக்ஷன் காஸ்ட், இதெல்லாம் இருக்குது. பட் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறது வந்து ட்ரம்ப்பினுடைய ட்ரேடு வார், வர்த்தக போர். ஸோ இப்போ அவர் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படிங்கையில் எங்கேப்பா கொண்டே போடுறது, அதுக்கு தங்கம் பெஸ்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி மக்கள் வந்து தங்கத்தில் இந்த வர்த்தக போருக்கும் இதுக்கு என்ன சார் இருக்கு? இல்லை, அன்சர்டன்டிஸ் எப்போல்லாம் நிலையற்ற தன்மை அதிகமாகுதோ. அப்படின்னா என்ன சார் நிலையற்ற தன்மைனா? நாளைக்கு என்ன ட்ரம்ப் நீ அனௌன்ஸ் பண்ணுவாரோ. இப்போ போர் வந்துச்சுன்னா நிலையற்ற தன்மை. ஆமாம் சார். நாளைக்கு நம்ம உயிர் இருக்குமோ இருக்காது. ஆமாம் சார், அது இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு உலகத்துக்கே ஒரு தலைவனாக இருந்த நாடு ஜென்ரலாக அமெரிக்கா, இன்னைக்கு வந்து அவங்க இத்தனை வருஷமாக செஞ்ச ஒரு 70-80 வருஷமாக இருந்த கொள்கைகளை பூரா ஓவர் நைட்டாக குப்பையில் தூக்கி போட்டார். குப்பையில் நான் யூஎஸ் ஐடா, இன்டர்நேஷ்னல் ஐடா நான் கொடுக்குறதில்ல, ஏஜென்சியவே மூடு, அங்கே உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, ஃபெடரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பூரா
நீங்கள் உடனே இமெயிலில் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவர் டெஸ்லா சேர்மன் எலான் மஸ்க் அந்த அந்த எலான் மஸ்க் கூட கூட்டு சேர்ந்து ஏன் சார் இப்படி அவரால உலகமே இதாகுது? அதுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து நான் இறக்குமதி வரி போடுவேன், 25% வரி, ஸோ 10% வரி, 25% வரி, 30% வரி. ஸோ இது மாதிரி தடாலடியாக ஒரு நாளைக்கு நான் இன்னைக்கு சைனா மேலே போடுறேன், இன்னொரு நாள் கனடா மெக்சிகோ, இன்னொரு நாள் வந்து எல் செல்வடோர், இன்னொரு நாள் இந்தியா, ஸோ மாற்றி சைனா, இது மாதிரி மாற்றி ஈரோப் மேலேயும் சண்டை போடுவோன்னு இருக்காரு. ஈரோப்பு கனடாவெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய இன்னும் அண்டை நாடுகள்ங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸு. இப்போ அவங்களுடைய சண்டை போட இல்லை. இப்போ இந்தியா மாதிரி நாடுகள்லாம் ஏமாத்திரம் ஒன்றும் கிடையாது. நம்ம பிரதம மந்திரி போயிருக்காங்க, ப்ராபப்ளி ஃபேவரபிள் ரிப்ளை வரலாம். பட் ஆனால் ட்ரம்ப்பை வந்து அவராலேயே ஓனாக கணிக்க முடியாது. அவருக்கு ஏதாவது ஆயிப்போச்சியா? அவர் ஒரு பிசினஸ் மேன் தானே சார். பிசினஸ் மேனை உட்கார அவருக்கு தெரியல உலகம் இப்படி பொருளாதார வீழ்ந்து போச்சுன்னா மக்கள் பாதிக்கப்பட அவருக்கு தெரியல என்ன. ஸோ இப்போ அதனால இந்த ட்ரேடு வார் வந்து இது கோல்டு ப்ரைஸஸையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இந்த ட்ரேடு வார் வந்து இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். இதை ஏற்கனவே போர்லாம் 2-3 வருஷமா இருக்குது, அதை வச்சு தான் ஏற ஆரம்பிச்சு. ஆமா, இஸ்ரேல் காஜா போர், உக்ரைன் ரஷ்யா போர், ஈரான் அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சது, மீதி டிமாண்ட் சப்ளை தெரிஞ்சது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் தெரிஞ்சு இருந்தது. இப்போ புதுசாக இப்போ சமீபத்தில் விலையேற்றங்களுக்கு முக்கிய காரணம்னா இந்த வர்த்தக போர்னு சொல்லலாம். ட்ரம்ப் இனிஷியேட் பண்ணியிருக்க வர்த்தக போர், இதை வச்ச நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால தங்கத்தில் போய் தஞ்சம் போடுறாங்க. யாருக்குங்க சார்? முதலீட்டாளர்கள். முதலீட்டாளர்கள் மெயினா. அதுக்கு முன்னே அதே முதலீட்டாளர் வேற என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அப்போ ஸ்டாக்ல போட்டாங்க. இப்போ ஸ்டாக்ல உள்ள பணத்தை எடுத்து தங்கத்தில் போடுவோம் அல்லது பாண்டில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. சார் ஒட்டுமொத்த பணக்காரங்க செய்கிற வேணா ஏழைங்களுக்கு நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்களா? ஆனால் இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்கணும். ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு தங்கம் வந்து அவசியமானு கேட்கணும். பணக்காரனுக்கும் சரி. இப்போ அதாவது உணவு இல்லைன்னா ஏழைகளுக்காகட்டும், பணக்காரன், மிடில் கிளாஸ் யாருக்காக இருந்தாலும் உணவு விலைவாசி ஏற்றம்னா நம்ம பேசலாம். இப்போ தங்கம் வந்து இப்போ யாரும் நம்ம அதை இருந்தால் தான் உயிர் வாழ முடியுங்கிறது கிடையாது சார். அது ஒரு சேமிப்பு சார் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது சார். இல்லை அதான் சேமிப்பு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த தங்கம் வந்து இந்தியாவிலேயே விளையிறது கிடையாது. அப்பனா அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டா குறைஞ்சிடுமா? இல்லை, முழுக்க முழுக்க நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். இல்லை உலகத்தில் தங்க உற்பத்தி அதிகமாகிடுச்சுன்னு விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா அதுக்கான வாய்ப்பு இருக்கா உற்பத்தி பண்ணுறதுக்கு? அப்புறம் மொத்தம் எடுத்துட்டாங்க, கண்டுபிடிக்கணும். இப்போ கூட சைனாவில் ஒரு ப்ராவின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2000 டன் கண்டுபிடிச்சிருக்காங்கிறாங்க அப்படின்னு அறிக்கை வந்துச்சு, நியூஸ். பாகிஸ்தானில் கூட தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னாங்க, அப்புறமா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இல்லை, இது 1000-2000 டன் சைனாவிலாம் இருக்குது, அப்பப்போ சுரங்கம் வருது. பட் ஆனால் அந்த சப்ளையும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான், உற்பத்தி கம்மியாக இருக்கு. ஏன்னா இப்போ உலக அளவில் ஒன் ஆஃப் த மேஜர் கன்சியூமர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஆமாம், உலக அளவில் நம்ம ப்ராப்ளி நெக்ஸ்ட் சைனா வரலாம், அல்ல நெக் டு நெக் வரலாம் ஆரமெண்டல் இதுக்கு. ஆமாம், ஏன்னா சைனாவில் மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்குது, அவங்க உற்பத்தி நிறைய இருக்குது, அவங்க மைன்ஸ் இருக்குது. உலகத்தில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸில் சைனாவும் ஒன்று. சைனா, அமெரிக்கா, கனடா, ஒரு 5-6 நாடுகள் இருக்குது. அதில் சைனாவில், இந்தியாவில் வந்து சுத்தமாக உற்பத்தி இல்லை. ஆமாம், கோளாறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால ப்ரைஸை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாது. அப்படின்னா யார் தான் நிர்ணயிக்கிறாங்க? இன்டர்நேஷனல் யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த நாடுகள் ப்ளஸ் டிமாண்டை பொறுத்து இவங்க அதனால வந்து இப்போ நம்மகிட்ட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா கோல்டு விலை ஏறும். இந்தியாவை வச்சு ஏறுமே தவிர இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்க பூரா வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லையா? அதான் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? இந்தியா கிட்ட கையில் விலையை கண்ட்ரோல் பண்ண ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஐட்டம், நம்ம ருப்பி டிப்ரிசியேஷனை நம்ம குறைச்சோம்னா இன்டர்நேஷனல் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். நம்ம இறக்குமதி வரி குறைச்ச அதான் ஏற்கனவே குறைச்சிட்டாங்களே, 6 மாதத்துக்கு முன்னால் குறைச்சிட்டாங்க இல்லையா? 12%லேருந்து இப்போ ரொம்ப சொற்பமாக 15%லேருந்து ஒரு 6%, 7%, 8% சம்திங் நல்லாவே குறைச்சிட்டாங்க. இப்போ 6% நம்ம தான் வரியே. ஒன்று அதையும் மொத்தமே எடுத்துட்டா, மொராஜி தேசா மாதிரி மொத்தமே வரியை எடுத்துட்டா இறக்குமதி வரி ஒன்றும் குறைஞ்சிட்டு இல்லை. மக்கள் சூட்சமா இருப்பாங்கல்ல சார். மோடி அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதே மினிமல் டேக்ஸு. மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அதாவது அவசியமான பொருள் இருக்குல்ல, மனித வாழ்க்கைக்கு அவசியமான பொருள், அதில் இறக்குமதி வரியை கம்மி பண்ணுங்க, 0 ஆக்குங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் ஏற்றுக்குவாங்க.
இது வந்து இப்போ உலக அளவில் யாருமே வந்து தங்கம் வந்து அவசியம், நீட் வெர்சஸ் வான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று விருப்பம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், இன்னொன்று வந்து எனக்கு அவசியம் வேணும். இப்போ தங்கம் வந்து அவசியம் வேணுங்கிறது இல்லை, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்க போகிறது தங்கம் இல்லை. சார் அப்படி தானே சார் நினச்சிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ போடுவ, நீ எவ்வளோ போடுவேன்ட்டு அதை வச்சு தானே சார் தகுதியும் இதுவும் பார்க்குறாங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே, கேரளா, நம்ம இந்தியாவிலேயே அது பொண்ணுக்கு எவ்வளோ போடுவ, நீங்கள் சொல்ற வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாலும் அது மாற்ற முடியலையே. இருக்குது. அது வந்து மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இருக்குது, அது ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐட்டங்கள்னால இது வந்து ஜென்ரலாக வந்து, ஆனால் இன்னும் ஒன்று நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் என்னென்னா, இப்போ தங்கம் வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. அதிரடியாக போயிடுச்சு சார், அதிரடியாக போயிடுச்சு, ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. ஸோ எதெல்லாம் மேலே ஏறுதோ அது இறங்கவும் செய்யணும். அதே மாதிரி அதிரடியாக குறையிறது வாய்ப்பு இருக்கா? இருக்கு, அது இருக்கு. குறையலாம், குறையணும். குறையலாம் தான் சொல்றீங்க, குறையும்னு சொல்ல மாட்டேன். குறையும்னு சொல்ல முடியாது, என்னையால சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதனுடைய விலையை நிர்ணயிக்கிற ஆள் இல்ல. நீங்க பொருளாதார நிபுணர், அதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு தெரியல குறையறதுக்கு. இப்படி எங்களுக்கெல்லாம் தெரியாது. இல்ல, நமக்கு என்ன தெரியும்னா, எதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா விலை ஏறுதோ, அது ஒரு நார்மல் கோர்ஸை விட, இப்போ தங்கத்தினுடைய விலை பணவீக்கத்தை ஒட்டி அல்லது அதை விட சற்று கூடுதலாக ஏறிக்கிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பணவீக்கம் 6%, 7%, தங்கம் 8% உயர்ந்துருச்சு, 9% உயர்ந்துச்சு, 10%ஓட உயர்ந்துச்சுன்னா சரி, இன்னும் ஜீரணிச்சுக்கலாம். இப்போ கடந்த ஒரு வருஷத்துல 35% ஏறிடுச்சு. ஆமா சார். அது பணவீக்கம் மாதிரி 6 மடங்கு ஏறிடுச்சு, 5 மடங்கு ஏறிடுச்சு, 5 மடங்கு 6 மடங்கு ஏறிடுச்சு. ஸோ அப்படிங்கையில் வந்து இவ்வளோ வேகமாக ஏறினது. இப்போ ஒன்று வந்து நம்ம ருப்பி வந்து, ரூபாய் வந்து மதிப்பிழந்திருக்கு. ஆமா. இப்போ அது வந்து மதிப்பு அதிக, டாலரே ஏறிட்டு இருக்கு மதிப்பு, ரூபாய் மதிப்புக்கு ஒப்பிடும்போது. இப்போ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், மேபி அடுத்த 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ இந்த ட்ரம்ப்னுடைய பிரச்சனைலாம் முடிஞ்சுன்னா ரூபாயினுடைய மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருக்கா சார்? இருக்கு, டெஃபினட்டா. அப்புறம் விலைவாசியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து தங்கத்தினுடைய விலையும் குறையணும், அதை ஒட்டி. அது இல்லாம குறிப்பிட்ட இந்த மளிகை பொருட்கள் இது அது இதுன்னு சொல்றாங்க, அதுவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த ரேட்டுக்கு நான் வரல. இதுதான். ஏன்னா இப்போ வந்து என்னன்னா, அப்படி ரூபா அப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம்ல. ஆமாம் சார். எது இறக்குமதி பண்ணாலும் சரி, அது துவரம்பருப்பு இப்போ கனடாவிலேருந்து பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆமாம். அப்போ துவரம்பருப்பினுடைய விலைவாசியும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் மளிகைன்னு சொன்னதுனால. அதே மாதிரி எதெல்லாம் இறக்குமதி பண்ணுறோமோ, நம்ம ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா, அப்ரிஷியேட் ஆச்சுன்னா, அப்போ வந்து எல்லா விலைவாசியும் குறையும். ஆனால் இப்போ ரூபாய் வந்து மதிப்பிழந்திருக்கிறதுனால யாருக்கு நல்லதுன்னா, ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஓ, ஏற்றுமதி நம்ம நாட்டிலேருந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகரிக்கும், அது டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ வெளிநாட்டில் நம்ம வாங்குறவங்களுக்கு சீப்பாகும், இந்தியாவிலேருந்து வாங்குறது வந்து அவங்களுக்கு சீப்பாக இருக்கும் இருந்ததை விட. வேற நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு காஸ்ட்லி ஆகும். எந்த ஐட்டத்தையும், எந்த பொருளையும் இறக்குமதி பண்ணுறதுக்கு காஸ்ட்லி ஆகும். ஸோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது, தங்க இறக்குமதியும் குறையும். உலகத்தில் அதிகமாக இறக்குமதி செய்யறது நம்ம தான், இந்தியா தான். அதுவும் குறிப்பாக அதிகமாக ஆரமெண்டல் நகையா வாங்குறது கேரளாவும் தமிழ்நாடும் தான், போட்டி வாங்குறாங்க மேக்சிமம். அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் இருக்குது? டெஃபினட். ஸோ அதான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இதுவும் குறையும். அது போக இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இந்த ட்ரம்ப்பினுடைய பிரச்சனைகள் ஓரளவு ஹோப்ஃபுல்லி பிப்ரவரி மார்ச் நல்ல மைண்டுக்கு வந்தா, ஆமாம், பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள அவர் சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். அது ரெடி ஒன்றுனா சொல்லிட்டாருன்னா, பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே சொல்லிட்டாருன்னா பை தட் டைம் ஓகே, இவர் இதெல்லாம் செய்ய போகிறாரு, இது செய்ய போகலன்னு ஒரு நிலைப்பாடு வந்துடும். ஒரு நிலையுள்ள தன்மை வந்துடும். நிலையற்ற தன்மை இல்லாமல் நிலையுள்ள தன்மை வந்துடும். சார், நான் இது 6 மாதத்துக்கு உங்ககிட்ட எடுக்கிறப்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த தங்க விலை குறையன்னு சொன்னீங்க, ஆனால் நடக்கலையே சார். எது வச்சு சொன்னீங்க சார்? அது இல்லை, குறைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னோம். ஆமாம் சார். என்னென்னு பார்த்தா, இவர் வந்தாருன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோல்டு இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா வந்து உங்களுக்கு கோல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறையும். இப்போ இவர் வர்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிட்டு தான் இருக்குது, கோல்டு ரேட்டு குறையணும், ஆனால் குறையலை. ஏன்னா எல்லாமே கரன்சினால, இவர் போடுற டேக்ஸ்னால எல்லாமே இப்போ கரன்சி ஃப்ளக்சுவேஷனால நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுது பர்டிகுலராக. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் கோல்டு ப்ரைஸஸ் ஹவ் கான் அப்.
இது என்ன ஆகும்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இதனுடைய ரிவர்ஸ் நடக்கும். வாங்குறவங்க பூரா ப்ராஃபிட் புக் பண்ண விற்பாங்க, அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா, அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு சாரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ ஏறையில் கோல்டு குறைஞ்சிருக்கணும், ஆனால் குறையலை. டாலரை மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஓ, ஆனால் குறைஞ்சி இருக்கணும், குறையணும். ஆனால் பட் அஃபிஷியலாக குறையலை. எதுக்கு குறையாம இந்த நிலையற்ற தன்மை வந்ததுனாலையும், ரெண்டாவது நம்ம உலக நாடுகள் கோல்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறோம்ல. ஆமாம் சார். அந்த உலக நாடுகள் பூரா இப்போ இவர் ட்ரம்ப் வரவும் என்னென்னா இன்னும் அதிகம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்டு ஏற்றணும்னு. ஓ, அதிகமாக வாங்கி வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா இவர் வந்து எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே ஓகே, நான் உன் மேலே வரி போடுவேன், உங்கள் நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இதை வரி போடுவேன், அதை வரி போடுவேன்னு பயப்படையில. மக்கள் நினைக்கிறாங்க நான் டாலராகவே வச்சுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை ஆகிடும் நாடுகள். ஸோ என்னுடைய டாலரை வந்து நான் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கோல்டாக மாற்றிக்கிறேன். இப்போ டாலரை நான் டாலராக வச்சுருந்தேன்னா அமெரிக்கா கவர்மெண்ட்டோட தான் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஆமாம், அவர் நினச்சா எது வேணாலும் செய்யலாம். ஆனால் நான் கோல்டாக வச்சுருந்தேன்னா அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கலாம், சைனாட்ட விற்றுக்கலாம், கத்தார்ட்ட விற்றுக்கலாம், யூரோப்பில் விற்றுக்கலாம், யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கலாம் கோல்டு வேணும்னா. அல்ல இங்கே இந்தியாவில் மக்கள்கிட்டே நான் விற்றுக்கலாம், மத்திய ரிசர்வ் வங்கியா நான் மக்கள்கிட்டே கூட போய் விற்றுக்கலாம் தேவைப்பட்டா சொல்லவர். வேற அதனால வந்து இப்போ டாலர்லேருந்து நாடுகள் வந்து கொஞ்சம் விலகி போக பார்க்குறாங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு அளவாவது விலகி போக பார்க்குறாங்க. அப்போ அவங்க வாங்கையில் 50 டன் 100 டன்னுன்னு விலைக்கு வாங்குறாங்க உலக நாடுகள். உலக நாடு ரிசர்வ் வங்கி அந்த நாட்டுடைய ரிசர்வ் வங்கி. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சைனா ஏற்றிக்கிட்டு இருக்கு கோல்டை, இந்தியா ஏற்றிக்கிட்டு இருக்கு, கத்தார் ஏற்றுறாங்க, டர்க்கி ஏற்றுறாங்க, துருக்கி, இது மாதிரி பல நாடுகள் சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தங்கத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கையில் அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது ப்ரைஸை. ஆனால் இப்போ மத்திய ரிசர்வ் வங்கிகள் வந்து இப்போதைக்கு தங்கம் வாங்குற குறைக்கிற மாதிரி தெரியலை. அப்படிங்களா சார்? இன் ஜென்ரல் சொல்ல வரு, இன் ஜென்ரல் அவங்க குறைக்கிற மாதிரி ட்ரம்ப் செய்கிற அடாவடி தனத்தில் அதில் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. கடந்த வருஷம் கூட இந்தியா கூட கிட்டத்தட்ட ரைட் 50-100 டன் வாங்கியிருக்காங்க. அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வருட இறுதிக்குள்ள 1 லட்சம் ஏறிடுமா தங்கம் ஒரு சவரன்னு? அப்படிதானே சார் இருக்கு. நீங்க எல்லாரும் வாங்கி ஸ்டாக் வைக்கிறப்ப ஏறுதானே செய்யும். டெஃபினட்டா இறங்கும். இப்படிதான் நம்ம இடையில எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்தியா டாக்ஸை குறைச்சு இந்தியா கவர்மெண்ட் இனியும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்பு இல்லை. நான் சொல்ல வரேன், டபார்னு விலை குறைஞ்சிச்சு, மார்க்கெட்ல அடிபட்டுச்சு. அதே மாதிரி இன்னும் ஏதாவது ஒன்று நடக்கும், டபார்னு கொஞ்சம் குறைஞ்சா குறையும், குறையில போய் மக்கள் வாங்கிக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நல்ல பீக்கில் இருக்குது. இது இப்போ நீங்கள் 24 கேரட்லாம் சொன்னீங்கன்னா இப்போ ரைட்னா கிட்டத்தட்ட வந்து 10 கிராம் வந்து கிட்டத்தட்ட 86,000 ரூபா 87,000 ரூபா போயிருச்சு. ஆமாம் சார், 24 கேரட்டு. ஆமாம். 22 கேரட்டு வந்து 10 கிராம் வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபா. அது 8 கிராம் 64,000 ரூபா. அது அப்படி சொன்னாதான் நம்ம மக்களுக்கு சவரன் சொன்னாதான். சவரன் வந்து 63,000 ரூபா 64,000 ரூபா ஆயிடுச்சு. ஓ, ஸோ இந்த வருஷம் திருப்பி 1 லட்சம் ரூபாய்க்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் போகும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கேருந்து 1 லட்சம் ரூபா 50% ஏற்றம், 50% ஏற்றம் நடக்கு. ஒரே நீங்க பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு 35% ஏறி இருக்கு ஒரு வருஷத்துல. ஒரு வருஷத்துல. அப்பனா திருப்பியும் ஏறும்ல. இவர் பண்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதானே இருக்கு. ஆல்ரெடி இப்போ ஏன்னா இவர் வந்து எல்லாம் கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்னென்ன கத்தணுமோ கத்திட்டாரு, சொல்லணுமோ சொல்லிட்டாரு, ஷவுட் அவுட் எல்லாம் பண்ணிட்டாரு. என்னென்ன இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கும், அதையும் சொல்லி முடிச்சுட்டாருன்னா ஸ்டேபிள் ஆகும். ஓ, அது எப்போ அவருக்கு தோணுதோ அப்போ குறைய, அது வரைக்கும் நம்ம கம்பூன்னு இருக்க வேண்டியதான். நகை சார், நான் உண்மையில இப்ப நகை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நீங்க சொல்ற மாதிரி குறையலான்னு சொல்றீங்க, ஆனா போற போக்க பார்த்தா அப்படி தெரியலையே சார். இல்லை, இப்போ கொஞ்சம் நீண்ட கால தேவை இருக்கவங்க, நீண்ட காலத்துல தேவைப்பட போறவங்க இப்போ போய் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். வேண்டாம். ஏன்னா எது ஏறுதோ அது இறங்கணும், டெஃபினட்டாக இறங்கும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் சைக்கிளிங் சொல்லுவீங்க, ஜென்ரலாக இறங்கணும். ஸோ அதான் பொருளாதாரம் சொல்லுவீங்க. ஆமாம், எது ஏறுதோ அது இறங்கணும். அதனால் நீண்ட கால தேவையுள்ளவர்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாம். இல்லை கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஒரு 5%, 10%, ஒரு 4 லட்ச ரூபா முதலீடு பண்ண போகிறோன்னா ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்குறோம்னு சொல்லி வாங்கிக்கலாம். அதே இது இப்போ ஷார்ட் டேர்ம் தேவை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஷார்ட் டேர்ம்னா இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம், 2 மாதத்தில் கல்யாணம், 6 மாதத்தில் கல்யாணம்னா, இல்லை அடுத்த மாதமே கல்யாணம்னா அவங்க வாங்கித்தான் ஆகணும். அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. மேபி வாங்குற அளவை குறைச்சிக்கலாம்.
நான் 20 சவரன் வாங்க நினைச்ச இடத்துல 15 சவரன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு குறைக்கலாமே தவிர, ஏன்னா அவங்க வாங்கி தேவைகளுக்கு வாங்கித்தான் ஆகணும்னா வாங்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, விற்கிறவன் வித்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஆனா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, கோல்டுக்கு இவ்வளவு கல்யாணத்துக்கு இவ்வளவு நான் இவ்வளவு கிஃப்ட் பண்றேன் அதுன்னு எல்லாம் பேசிட்டாங்க. நான் டவுரின்னு சொல்லுங்க எதை வேணாலும் சொல்லுங்க. பார்த்தாரு இது தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது, நான் தங்கத்தை நீ வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு இடத்த கொடுத்துட்டாராம் கிஃப்டா வச்சுங்கன்னு. தங்கத்துக்கு பதிலா இடத்த கொடுத்துட்டாரு. இடத்தை விட தங்க விலை அதிகமா ஏறுது அவருக்கு. அவரு போட்டது சரியா தப்பா சார்? இல்ல அவர் பார்த்துருக்காரு, இந்த இவ்வளவு விலையில போய் நான் தங்கத்தை வாங்கிட்டு எனவே இந்த நிலத்தை தான் நான் வித்து வாங்க போறேன், அதுக்கு பதிலாக நிலத்தே தந்தாரு நீங்க வச்சுக்கோங்க, வீடாவது கட்டிக்குவீங்க, வீடாவது கட்டி அங்கே குடி போவீங்க, தங்கத்தை வாங்கி கழுத்துல எப்போ ஒன்றா போட்டுக்க போறீங்க, அதுக்கு பதிலாக இடத்த வச்சுக்கோங்கன்னு கிஃப்டா கொடுத்துட்டாராம் குழந்தைகளுக்கு. ஸோ அது மாதிரி இப்போ அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தங்கம் வாங்கணுமாங்கிற ஒரு நீங்கள் சொல்கிறது உண்மை, ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் ரேட்டு போயிடுச்சு. ஆமாம் சார், அது நினச்சி பார்க்காத மாதிரி என்ன சார் ஒரே மாதத்துல 7000 ஏறுது, அது மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? 48,000. ஏன்னா நகைகளும் குடும்பத்தும் ரொம்ப இணைஞ்சு சார். நம்ம முதலீடு அதான் நினைக்கிறாங்க எல்லாருமே, படித்தவங்க சரி படிக்காத எல்லாருமே தங்கம் தான்ட்டு அதான் நினைக்கிறாங்க. பட் என்னன்னா ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முதலீடுன்னு வரையில சேமிப்புன்னு வரையில இப்போ வந்து பேட்டர்ன் வந்து மாறுது. தங்கமாக வாங்காத வேற எதாவது வாங்கலாம். கரெக்ட். தங்கத்துக்கு பதிலாக தான் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாம் மக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மை, ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு 30 வருஷம் 40 வருஷத்துக்குலாம் முன்னால் வந்து சேமிப்புனா தங்கம் நிலம்தான், அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் போகிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து சார் தங்கத்தை விட அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி. இப்போ பாருங்க ஒரே மாசத்துல 7000 இருக்கு. இல்ல நம்ம வந்து அதை நான் பார்ப்பேன்ல, எது அதிகமா அது கண்ணுக்கு தெரியுது இல்லை சார், அது ஏறுது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா சொத்துக்களுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல சடார்னு ஜிவ்வுன்னு ஏறும், அப்புறம் இறங்கி அப்புறம் ஒரு 2-3 வருஷம் அப்படியே ஸ்டேபிளா நிற்கும். ஆனா அதே பங்கு சந்தை தானே இதுவும் மியூச்சுவல் ஃபண்ட், அதுவும் எனக்கு பயம் தானே, எப்போ இதாகும் போட்ட முதலீட போயிட்டுடான்னு தானே எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க பங்கு சந்தையே. இல்லை அப்படின்ட்டு இருக்கிறப்ப இல்லை பங்குச்சந்தையில் இப்போ லாஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல அதீத லாபத்தோட தங்கத்தை விட அதிகமான லாபத்தோட இருக்காங்க. தங்கம் ரியல் எஸ்டேட்டை விடவெல்லாம் அதிகமான லாபத்தோட இருக்காங்க. வேற இப்போ நீங்கள் தங்கம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 30 வருஷம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆவரேஜாக ஒரு 9% கொடுத்துருக்கு வருஷத்துக்கு ரிட்டர்ன். அதே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து இண்டெக்ஸே வந்து 14% கொடுத்துருக்கு. இன்னும் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அதை விட அதிகமாக கொடுத்துருக்கு. நான் அதிகமாக போடணும் இல்லை, அதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. 100 ரூபா மாதம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி அதுக்கும் இது இருக்கு. மாதம் 100 ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச முதலீடு மாதம் 100 ரூபா. நிறைய பேர் 500 1000 போடுறாங்க. இப்படி இது மாதிரி 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா போடுறவங்க எல்லாம் சேர்த்து இப்போ மாதம் 26,000 கோடி ரூபா மக்கள் முதலீடு செய்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தங்கத்தை விட மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு தான் புத்திசாலின்றீங்க. புத்திசாலித்தனம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குறோன்றீங்க. ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்குது. அது மட்டும் இல்லை, தங்கத்தில் நடக்கிற முதலீடை விட மியூச்சுவல் ஃபண்டுகளில் தான் இன்னைக்கு ஆல் இண்டியா லெவலில் அதிகமாக நடக்குது. சார் அது பேப்பர் இருக்கிற எனக்கு அவசரமாக வேணும்னா நான் எங்கே சார் போவேன்? 2 நாள் 3 நாள். அதே தங்கம் இருந்தால் இப்பயே வச்சு இப்படியே வாங்குவேன்ல. இல்லை, அதையும் நீங்கள் வச்சு அடகு வச்சு வாங்கிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டையும் அடகு வச்சு வாங்கிக்கலாம். அதுவும் இப்பயே வச்சு இப்பயே அவசரத்துக்கு அதுக்கான வழி இருக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பணம் வந்துடும். கோல்டு அடைக்கடலை வைக்கிற மாதிரி இதையும் வச்சு இது இன்னும் கோல்டு கொடுக்குற வட்டியோட குறைச்ச வட்டியில் கிடைக்கும். 10%க்கெல்லாம் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேலே லோன் கிடைக்குது. அப்படிங்களா? இல்லை, லோன் கிடைக்குது 50% 60% 50% தாராளமாக எடுத்துக்கலாம் இமீடியட்டாக. ஸோ அது நிறைய பேர் எடுத்துருக்கவும், இப்போ நம்ம வாடிக்கையாளர்களே வந்து நிறைய பேர் அதுலேருந்து லோன் மியூச்சுவல் ஃபண்ட் அவசரத்துக்கு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் திருப்பி உடனே இப்போ கட்டிடுவாங்க இமீடியட்டாக. 1 மாதத்துக்கு வேணும்னா 1 மாதத்துக்கு எடுத்துகிட்டு கட்டிடலாம், ஓடி அக்கௌண்ட் மாதிரி. அதுவும் இருக்கு. ஆனா இது படித்தவர்கள் கிட்டதான் இருக்கு, மேல் தட்டு மக்கள். ஆனா நடுத்தர குடும்பம் ஏழைகளுக்கு இது தெரியாது. அது ஒத்துக்கு. கிராமப்புறங்கள்ல வந்து இன்னும் ஸ்டில் வந்து தங்கத்தை, ஆமா, ரியல் எஸ்டேட்டை, நிலத்தை அதை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. நகர்ப்புறங்களில் வந்து அதிகமாக இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு மக்கள் மூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் கிராமப்புறங்கள்ல இருந்தும்
மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறோம், ஒரு 1000 ரூபா போடுறோம், மாதம் 2000 ரூபா போடுறோம் அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும். ஆனால் இன்னைக்கு இன்னொன்று இன்னும் நீங்கள் கேட்டதுனால சொல்லிடுறேன், கிராமப்புறங்களில் தெரியலைங்கிறீங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து 2ஆம் கட்ட நகரங்கள் 3ஆம் கட்ட நகரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அதே மாதிரி அங்கேருந்து வர்ற பணம் அதிகரிச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு அவங்க அவ்வளோ ஷார்ப் ஆயிட்டாங்க, அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சு அவேர்னஸ் வந்து இருக்கு, அதனுடைய வரத்தை அதிகரிச்சிருச்சு. வரத்து நல்லாவே அதிகரிச்சிருச்சு. மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. இருந்ததை விட மக்கள் முதலீடுகளை இப்போ அதிகமாக்கியிருக்காங்க. நான் கொஞ்சம் பரவலாக வச்சுக்கிறேன், எனக்கு தங்க வச்சுருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, ரொம்ப யார் திருடிட்டு போயிடுவாங்களோ, இது எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த பிரச்சனைலாம் இல்லை, திருட்டு பிரச்சனை அது இதெல்லாம் ஒரு இஷ்யூவும் கிடையாது, எத்தனை ஆயிரம் கோடி வச்சுருந்தாலும் தெரியாது. இப்போ பிளாக் கூட வச்சுக்கலாம்ன்றீங்க. நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க சார். இல்லை எவ்வளோ கூட வச்சுருந்தாலும் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, வெளியாளுக்கு தெரியாதுங்கிறேன். இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டை கூட ஏமாத்தலாம். இல்லை அது ஏமாற்ற முடியாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து வர்றதும் செக்கு போகிறதும் செக்கு. அப்படியா? கேஷாக கொண்டாந்து போட முடியாது. சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக செக்கு தான். ஆனால் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு வீடு வச்சுருக்கோம், நிலம் வச்சுருக்கோம், தங்கம் இவ்வளோ கழுத்தில் போட்டு போகிறோம்னா எல்லாருக்கும் தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளா சொன்னா தானே இவ்வளோ வச்சுருக்கோம்னு யாருக்கும் தெரியும். இல்லாட்டி தெரியாது அவங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு. உங்களை சாதாரண மனுஷனாக இருப்பாங்க, ஓகே ஒரு குட்டி கண்ணன்ட்ட நமக்கு ஒரு எத்தனை கோடி வச்சிருப்பாரு, 50 லட்சம் வச்சிருப்பாரா, 1 கோடி வச்சிருப்பாரா, 2 கோடி, நீங்கள் சொன்னா தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா தெரியாது. உங்கள் வீடை பார்த்தோன்னா இத்தனை பெரிய வீடு கட்டியிருக்காரு, ஒரு 5 கோடி வச்சிருக்காரு, 10 கோடி வச்சிருக்காரு, ஆனா அவர் ஒண்ணுமே இருக்காது. இவர் ஒண்ணுமே இருக்காது, அழுக்கு துணி போட்டு. ஆனா அவர்கிட்ட அந்த இது இருக்கும், பணம் இருக்கும். ஸோ அதனால மக்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. தங்கம் தாங்கிறது இல்லை, தங்கம் வந்து தேவைகளுக்கு வாங்கிக்கலாம். சார் இந்த தங்கம் எப்பதான் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? நீங்க மார்ச் ஏப்ரல் சொல்றீங்க, கரெக்ட். அதாவது இல்லை இப்போ இன்னும் ஒன்று என்ன உறுதினா, அதாவது டைமை வந்து யாராலையும் எக்ஸாக்டாக கஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு டைம் சொல்லலாம், ஒரு 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும்னு சொல்லலாம். பட் அது உண்மையிலேயே உண்மை அல்ல. ஏன்னா இது வந்து டோட்டல் வேர்ல்டு பூரா மக்கள், ட்ரேடர்ஸு, இன்வெஸ்டர்ஸு எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணக்கூடியது. எப்போ குறையும் எப்படி குறையும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று உறுதி என்னென்னா, எதெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோ, எந்த சொத்து வகை, அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், எதெல்லாம் ஏறிச்சோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு நாள் இறங்கத்தான். சரி சார், இப்போ 64,000 63,000 இது 50,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னே 50,000 இருந்தது, அது அதே மாதிரி அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு 10% 20% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போனா 55,000 60,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதான் எக்ஸாக்டாக கஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறவங்க வந்து இவர் சொல்கிறாருன்னு சொல்லி அதை வச்சு அவங்க டிசைட் பண்ண வேண்டாம். பட் ஜென்ரலாக குறையும், எந்த டயத்தில் குறையும், எவ்வளவு குறையும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஜென்ரலாக வந்து கோல்டுனுடைய ப்ரைஸ் வந்து அது உலோகம் அப்படிங்கிறதுனால டிமாண்ட், சப்ளை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷனு, கரன்சி, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இந்த ஐட்டங்களை வச்சு தான் அது டிசைட் ஆகுது. அப்போனா சரி, இப்போ சொல்லிட்டு இருக்காங்க 2025 இறுதிக்குள்ள 1 சவரன் 1 லட்சம் ரூபாய் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க. இந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க விற்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு இது பண்ணுறாங்களா? நீங்கள் மக்களை ஏமாத்துறாங்களா சார்? இல்லை ஏமாத்துறேன்னு இல்லை, சிலைக்கு ஏறையில் மக்களுடைய நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜென்ரலாக ஒன்று சொல்லுவோம் சரியா. இப்படி இங்கே இருக்கையில் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டான். இங்கே வந்துருச்சு மார்க்கெட்டு, ஐயோ ஏறிடுச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் ஏறிடுச்சு, வாங்கலாமா வேண்டாம். இங்கே வந்துருச்சு, இப்போ ரோட்டில் இருக்க ஆள் பூரா ஸ்டாக் வாங்க ஆரம்பிப்பாங்க, ஷேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி விழுகும், அது சரித்தாயா நீ இதுக்கு மேலே விழுக, அப்புறம் விழுகிறது இப்படி விழுகும். அப்படியும் தங்க விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? டெஃபினட்டா விழுகாட்டி கூட அட்லீஸ்ட் விலை ஏறாமல் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னாவே சரிதானே. ஒரு 2-3 வருஷம் விலை ஏறாமல் இருந்த இடத்துல இருந்தால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், டைம் வைஸ் கரெக்ஷன் இருந்திருக்குல்ல. 2015, 16, 17 எடுத்தீங்கன்னா தங்கம் எங்கேயுமே நவரில் கிராம் 2,500 சுற்றிக்கிட்டே இருந்துச்சு 3-4 வருஷம். அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். அந்த ரேட்டுக்கு இல்லை, அது ஒரு ஸ்டெபிளைஸா அது வந்து எல்லா சொத்து வகைக்கும் நடக்கக்கூடியது, ஒரே நேர்கோடா ஏறிக்கிட்டே போகாது. ஸோ டெஃபினட்டாக இறங்க வாய்ப்பு இருக்காது. எப்போ எப்படி எவ்வளவுன்னு தெரியலை. இப்போ ஜுவல்லர்ஸ் சொல்கிறது வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு,
ஸோ அவங்க எந்நேரமும் கோல்டு இப்போ ஏறும் தான் சொல்லுவாங்க. தப்பு ஆமா, 1 லட்சம் ரூபாய் அதெல்லாம் சொல்றாங்களே, ஒரு சவரன் இந்த வருஷம் இறுதிக்குள்ள 1 லட்சம் ரூபாய்ன்றாங்களே. அந்த அளவுக்கு ஏறுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க இருந்து நீங்க சொல்றது வந்து இங்க இருந்து 50% ஏறணும் தங்கம். அந்த அளவுக்கு ஏறுமா அந்த வருஷம் இறுதிக்குள்ள அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு ஐம் நாட். நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா தங்க விலையை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நிலையாக அந்த ரேட்ல நிலையாக ஒரு 2-3 வருஷம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். கரெக்ட், டெஃபினட்டா. ஏன்னா தங்கம் வந்து எப்ப மக்கள் வாங்கணும்னா எந்த சொத்தையும், தங்கம் மட்டுமல்ல, ஏறிக்கிட்டே இருக்கையில போய் வாங்கக்கூடாது. ஒன்று அது இறங்கி படுத்து கிடக்கையில வாங்கணும். பாம்பு மாதிரி, செத்த பாம்பு மாதிரி இங்கேயும் போகாது அங்கேயும் போகாது. அந்த ஒரு ரேட்லேயே எப்போ பார்த்தீங்கன்னாலும் எல்லாரும் வெறுத்து போவாங்க, இது என்னடா ஏறவே மாட்டேன். அதுதான் எந்த சொத்தையுமே வாங்குறதுக்கு சரியான தருணம். அது முதலீட்டாளர்கள் அது மாதிரி ஒரு தருணத்தை காத்திருந்து வாங்குறது லாங் டேர்ம் முதலீட்டாளர்கள். பட் சாதாரண மக்கள் வந்து இன்னைக்கு தேவைன்னா வாங்கித்தான் ஆகணும், அவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ எனக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தேவைப்பட போகுதுன்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து மக்கள் வாங்கலாம். சரி, நீங்கள் சொல்றது பார்த்தா தங்கம் கையில் விற்கிறவன் அவசரத்துக்கு வேணும், விற்கிறவனு இப்போ விற்றுக்குங்க, நல்ல லாபம்ன்றீங்க. ஆனால் வாங்குறீங்க அவசரமாக இருந்தால் வாங்கிக்கும், அவசரம் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க சார். ஏன்னா எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க, தங்கம் இப்படி போயிடும் அப்படி போயிடும் இதுன்ட்டு. இப்பயே வாங்கி வச்சுக்கோன்ட்டு தூண்டுறாங்க. அது ஒரு கண்கட்டி வித்தை, ஒரு ஏமாற்று வேலைன்ட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த மேட் ரஷ்ல போக வேண்டாம். எல்லாருமே ஏறிக்கிட்டே இருக்கையில போய் வாங்கணும், அது பொதுவாக மக்கள் செய்கிற தப்பு. அவசியம் இருந்தால் வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்து வாங்கலாம். சார், ஒரு பாசிட்டிவான கொடுத்து இருக்கீங்க மக்களுக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.